இன்னைக்கு வீடியோவில் நாம வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் வெளியே வந்திருக்கக்கூடிய கோட் அப்படின்ற படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நான் எந்த ஒரு கதையுமே சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இந்த படம் நான் பார்த்ததுக்கப்புறம் இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் அப்படின்றத நான் உணர்றதுனால தான் இந்த ரிவ்யூவில் எந்த கதையும் சொல்ல போகிறதில்ல. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல போகிறோம். இந்த படத்தில் விஜய் அவர்கள் வழக்கம் போல் எல்லா படத்துலையும் நடிக்கிற மாதிரி ரொம்பவும் சூப்பராக அவருடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இதில் டி-ஏஜிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு எங்கே இருக்கக்கூடிய விஜய் அவர்களையுமே நம்மளை ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. படத்தினுடைய ஆரம்பத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் இருக்குது. அது பார்க்க ரொம்பவும் அற்புதமாக இருக்குது. அப்படியே தத்ரூபமாக விஜயகாந்த் அவர்களே நடித்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படத்தில் அங்கங்கே முக்கியமான கதாபாத்திரங்களுடைய ரெஃபரன்ஸ் தெரியுது. உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுடைய கேமியோ, அதுக்கப்புறம் தோனி அவர்கள் விளையாடுறது, தலா அஜித்தினுடைய ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் இப்படின்ட்டு படத்தில் அங்கங்கே சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லாமல் படத்தை சூப்பராக செதுக்கி வச்சுருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள். இந்த படத்தினுடைய கதையை ஏற்கனவே எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு கதையாக இருந்தாலும் இந்த கதையை அவர் சுவாரஸ்யப்படுத்தி ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் மக்களுக்கு சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா அவர்களை கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பல விமர்சனங்கள் இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் ஒழுங்காக போடலை இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் தேட்டரில் போய் உட்காந்து பார்க்கும்போது பிஜிஎம் மனுஷன் மங்காத்தாக்கு எந்த மாதிரி பண்ணியிருந்தாரோ அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காரு. தேட்டரே தெரிக்கிற அளவுக்கு பிஜிஎம் அங்கங்கே போட்டு வச்சுருக்காரு. விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு, எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்லாம் ஓகேன்ற மாதிரி. எஸ்எஃப்எக்ஸ் ஓகே, விஎஃப்எக்ஸ் நிறைய இடங்களில் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த டி-ஏஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சில போர்ஷன் மட்டும் நமக்கு பார்க்கும்போது அது ஒர்க் பண்ணது தனியாக தெரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் மட்டும்தான் அந்த படத்தில் எடிட்டிங்கில் மட்டும் அந்த சின்ன ஒரு குறை இருந்துச்சு. மற்றபடி படத்தில் நடித்தவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. யோகி பாபுலேருந்து ஸ்னேகா வரைக்கும் எல்லாருமே பக்காவாக அவங்களுடைய ரோலை பயங்கரமாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. வெங்கட் பிரபு அவர்களுடைய வழக்கமான இயக்கம், வழக்கமான டைரக்ஷன் மாதிரி இந்த படம் இல்லாமல் இருக்குது கொஞ்சம். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய கதைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய டைரக்ஷனுடைய அந்த நுட்பத்தையை மாற்றிருக்காரு. ஒரு சில இடங்களில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மங்காத்தா படத்தில் வரக்கூடிய சில காட்சிகள் மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இது கதை வேறு, அதனுடைய போக்கு வேறு மாதிரி இருக்கும். மற்றபடி படம் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவி 2024 அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இந்த படத்தை நீங்கள் ரிவ்யூ பார்க்குற மூலமாக ஆல்ரெடி யாராச்சும் ஒருத்தவங்க கதை கேட்டுட்டு போய் பார்க்குறத விட நீங்கள் நேராக தேட்டரில் போய் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாமா, தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்ற சந்தேகமே இல்லாமல் தைரியமாக போய் பார்க்கலாம். எந்த ஒரு ஸ்டோரியும் இல்லாமல், எந்த ஒரு மைண்ட் செட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாக இருக்கும். விஜய் ரசிகர்களுக்கும் சரி, அஜித் அவர்கள் ரசிகர்களுக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே இந்த படம் சூப்பராக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நன்றி.